சின்ஃபிகை பயன்படுத்தி லோகோ அனிமேஷன் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் கற்க போவது ஒரு மிரர் ஆப்ஜெக்டை உருவாக்குவது, ஒரு லோகோ அனிமேஷனை செய்வது, ஸ்பிரைஸ் எஃபெக்டை உருவாக்குவது. இந்த டியூட்டோரியலை பதிவு செய்ய நான் பயன்படுத்துவது உபுண்டு லினக்ஸ் 14.04 OS, சின்ஃபிக் பதிப்பு 1.0.2. சின்ஃபிகை திறப்போம். கேன்வாஸுக்கு செல்லவும். ப்ராப்பர்ட்டிஸை கிளிக் செய்யவும். இமேஜின் கீழ் விட்த்தை 1920க்கும் ஹைட்டை 1080க்கும் மாற்றவும். அதரை கிளிக் செய்யவும். லாக்ஸ் அண்ட் லிங்க்ஸின் கீழ் அனைத்து செக் பாக்ஸுகளையும் டிக் செய்யவும். அப்ளையை கிளிக் செய்து பின் ஓகேவை கிளிக் செய்யவும். முதலில் ஒரு பின்னணியை உருவாக்குவோம். ஸ்ப்ளைன் டூலை தேர்ந்தெடுக்கவும். லேயர் டைப்பின் கீழ் உள்ள டூல் ஆப்ஷன்ஸில் கிரியேட் அ ரீஜியன் லேயர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். காட்டியுள்ளபடி கேன்வாஸின் பாதியை உள்ளடக்கிய ஒரு செங்கோண முக்கோணத்தை வரையவும். முதல் நோடை கிளிக் செய்து அதை அழுத்திக்கொண்டே இருக்கவும். கான்டெக்ஸ்ட் மெனு திறக்கிறது. மீண்டும் ரைட் கிளிக் செய்து லூப் ஸ்ப்ளைனை தேர்ந்தெடுக்கவும். இப்போது லூப் முழுமையடைந்தது. அடுத்து டிரான்ஸ்ஃபார்ம் டூலை கிளிக் செய்யவும். டிஃபால்ட் வண்ணத்தால் நிரப்பப்பட்ட ஒரு முக்கோணத்தை பெறுகிறோம். இப்போது கண்ட்ரோல் மற்றும் எஸ் கீகளை அழுத்தி ஃபைலை சேவ் செய்யவும். நான் முன்னிருப்பான பெயரை logo-animation என மாற்றுகிறேன். இந்த ஃபைலை டெஸ்க்டாப்பில் சேமிக்கவும். உங்களுக்கு விருப்பமான எந்த பெயரையும் நீங்கள் கொடுக்கலாம். அடுத்து இந்த முக்கோணத்தின் நிறத்தை மாற்றுவோம். அதை செய்ய பாராமீட்டர்ஸ் பேனலில் கலர் பாராமீட்டரை கிளிக் செய்யவும். இப்போது நிறத்தை பச்சை நிறமாகவும் லேயரின் பெயரை ட்ரையாங்கிள் 1 எனவும் மாற்றவும். லேயரை நகலெடுத்து அதன் பெயரை ட்ரையாங்கிள் 2 என மாற்றவும். பின்னர் நிறத்தை மஞ்சள் நிறமாக மாற்றவும். இப்போது டூல் பாக்ஸுக்கு சென்று மிரர் டூலை தேர்ந்தெடுக்கவும். மவுஸை கிளிக் செய்து இழுத்து ட்ரையாங்கிள் 2இன் எல்லா நோட்களையும் தேர்ந்தெடுக்கவும். டூல் தேர்வில் வெர்டிகல் ஆக்சிஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதை கவனிக்கவும். இப்போது முக்கோணத்தின் மேல் இடது நோடை கிளிக் செய்யவும். செயல் விளக்கியபடி அதை செங்குத்து திசையில் புரட்டவும். மீண்டும் டூல் ஆப்ஷன்ஸில் ஆக்சிஸை ஹாரிசான்டலுக்கு மாற்றவும். இப்போது முக்கோணத்தின் கீழ் இடது நோடை கிளிக் செய்யவும். செயல் விளக்கியபடி கிடைமட்ட திசையில் அதை புரட்டவும். கண்ட்ரோல் மற்றும் எஸ் கீகளை பயன்படுத்தி ஃபைலை சேமிக்கவும். பின்வரும் இடங்களில் இதை நான் குறிப்பிட்டு எடுத்துரைக்க மாட்டேன். அதனால் முறையான இடைவெளியில் அவ்வாறு நீங்களே செய்யுங்கள். அடுத்து இந்த இரண்டு முக்கோணங்களை அனிமேட் செய்வோம். டிரான்ஸ்ஃபார்ம் டூலை தேர்ந்தெடுக்கவும். டர்ன் ஆன் அனிமேட் எடிட்டிங் மோட் ஐகானை கிளிக் செய்யவும். கரண்ட் ஃப்ரேம் பாக்ஸில் 20 என டைப் செய்யவும். என்டரை அழுத்தவும். கீஃப்ரேம்ஸ் பேனலில் ஒரு கீஃப்ரேமை சேர்க்கவும். 0 ஃப்ரேமுக்கு திரும்பவும். மஞ்சள் முக்கோணத்தின் பச்சை புள்ளியை கிளிக் செய்து செயல் விளக்கியபடி அதை கேன்வாஸுக்கு வெளியே நகர்த்தவும். பச்சை முக்கோணத்திற்கும் இதை செய்யவும். டர்ன் ஆஃப் அனிமேட் எடிட்டிங் மோட் ஐகானை கிளிக் செய்யவும். அனிமேஷனை சரிபார்க்க டைம் கர்சரை 0வது மற்றும் 20வது ஃப்ரேமுக்கு இடையே நகர்த்தவும். அடுத்து ஸ்போக்கன் டியூட்டோரியல் லோகோவை இம்போர்ட் செய்வோம். லோகோவை நான் எனது டாக்குமெண்ட்ஸ் ஃபோல்டரில் வைத்துள்ளேன். இந்த டியூட்டோரியலில் கொடுக்கப்பட்டுள்ள கோட் ஃபைல்ஸ் இணைப்பில் நீங்கள் இந்த லோகோவை பார்க்கலாம். அதை தரவிறக்கி பயன்படுத்திக் கொள்ளவும். ஃபைலுக்கு சென்று இம்போர்ட்டை கிளிக் செய்யவும். லேயருக்கு நான் ரொட்டேட் எஃபெக்டை கொடுக்க விரும்புவதால் நாம் முதலில் லோகோ லேயரை குரூப் செய்வோம். குரூப் லேயரின் பெயரை st-logo என மாற்றவும். ஹேண்டிலில் இருக்கின்ற ஆரஞ்சு புள்ளியை பயன்படுத்தி லோகோவின் அளவை குறைக்கவும். இப்போது டர்ன் ஆன் அனிமேட் எடிட்டிங் மோட் ஐகானை கிளிக் செய்யவும். 0 ஃப்ரேமுக்கு செல்லவும். பின் st-logo குரூப் லேயரின் டிராப் டவுன் பட்டியலை கிளிக் செய்து logo.png லேயரை தேர்ந்தெடுக்கவும். பாராமீட்டர்ஸ் பேனலில் ஆல்பா அமௌண்டை 0க்கு மாற்றவும். அடுத்து லோகோவிற்கு ரொட்டேஷன் எஃபெக்டை கொடுப்போம். அதற்கு முதலில் logo.png லேயரை ரைட் கிளிக் செய்யவும். பின் நியூ லேயர் டிரான்ஸ்ஃபார்மை கிளிக் செய்து இறுதியாக ரொட்டேட்டை கிளிக் செய்யவும். இப்போது 50வது ஃப்ரேமுக்கு செல்லவும். கீஃப்ரேம்ஸ் பேனலில் ஒரு கீஃப்ரேமை சேர்க்கவும். பாராமீட்டர்ஸ் பேனலில் ரொட்டேஷன் தொகையை 360க்கு மாற்றவும்.
மீண்டும் logo.png லேயரை தேர்ந்தெடுக்கவும். இப்போது 60வது ஃப்ரேமுக்கு செல்லவும். செயல் விளக்கியபடி லோகோவை சிறிது மேல் நோக்கி நகர்த்தவும். டர்ன் ஆஃப் அனிமேட் எடிட்டிங் மோட் ஐகானை கிளிக் செய்யவும். லோகோவை தேர்வு நீக்க கேன்வாஸுக்கு வெளியே கிளிக் செய்யவும். அடுத்து சில டெக்ஸ்டை டைப் செய்வோம். இதற்கு டெக்ஸ்ட் டூலை தேர்ந்தெடுத்து கேன்வாஸின் மீது கிளிக் செய்யவும். ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் தோன்றுகிறது. இங்கு நான் ஸ்போக்கன் டியூட்டோரியல் என டைப் செய்கிறேன். ஓகேவை கிளிக் செய்யவும். பாராமீட்டர்ஸ் பேனலில் டெக்ஸ்டின் நிறத்தை கருப்பு நிறமாகவும் டெக்ஸ்டின் அளவை 100 ஆகவும் மாற்றவும். நான் லேயரின் பெயரை ஸ்போக்கன் டியூட்டோரியல் என மாற்றுகிறேன். டிரான்ஸ்ஃபார்ம் டூலை கிளிக் செய்து டெக்ஸ்டின் பச்சை புள்ளியை தேர்ந்தெடுக்கவும். செயல் விளக்கியபடி கேன்வாஸுக்கு வெளியே டெக்ஸ்டை கீழ்நோக்கி நகர்த்தவும். டர்ன் ஆன் அனிமேட் எடிட்டிங் மோட் ஐகானை கிளிக் செய்யவும். இப்போது 70வது ஃப்ரேமுக்கு சென்று டெக்ஸ்டை மேல் நோக்கி நகர்த்தி லோகோவிற்கு கீழே வைக்கவும். மீண்டும் டர்ன் ஆஃப் அனிமேட் எடிட்டிங் மோட் ஐகானை கிளிக் செய்யவும். இப்போது ஸ்போக்கன் டியூட்டோரியல் லேயரை குரூப் செய்து குரூப்பின் பெயரை st-text என மாற்றவும். st-text குரூப் லேயரின் டிராப் டவுன் பட்டியலை கிளிக் செய்யவும். ஸ்போக்கன் டியூட்டோரியலை ரைட் கிளிக் செய்து பின் நியூ லேயரை கிளிக் செய்யவும். இப்போது டிஸ்டார்ஷன்ஸை கிளிக் செய்து பின் ஸ்பிரைஸை கிளிக் செய்யவும். ஸ்பிரைஸ் எஃபெக்டின் நடு பச்சை புள்ளியை கிளிக் செய்து டெக்ஸ்டின் தொடக்கத்திற்கு இழுக்கவும். எஃபெக்டை பெரிதாக்க இடது பச்சை புள்ளியை கிளிக் செய்து இழுக்கவும். மீண்டும் டர்ன் ஆன் அனிமேட் எடிட்டிங் மோட் ஐகானை கிளிக் செய்யவும். இம்முறை 100வது ஃப்ரேமுக்கு சென்று எஃபெக்டை கேன்வாஸுக்கு வெளியே நகர்த்தவும். இப்போது டர்ன் ஆஃப் அனிமேட் எடிட்டிங் மோட் ஐகானை கிளிக் செய்யவும். இறுதியாக நாம் நமது லோகோ அனிமேஷனை ரெண்டர் செய்வோம். அதற்கு முன் ஃபைலை சேவ் செய்யவும். இப்போது ஃபைலுக்கு சென்று ரெண்டரை கிளிக் செய்யவும். எக்ஸ்டென்ஷனை AVI-க்கு மாற்றவும். டார்கெட்டை FFmpegக்கு மாற்றவும். குவாலிட்டியை 9க்கு அதிகரித்து ரெண்டர் பட்டனை கிளிக் செய்யவும். இப்போது நமது ஃபைலை சரிபார்ப்போம். டெஸ்க்டாப்புக்கு செல்லவும். அவுட்புட்டை ரைட் கிளிக் செய்து ஃபயர்ஃபாக்ஸ் வெப் பிரவுசரை பயன்படுத்தி பிளே செய்யவும். நமது லோகோ அனிமேஷன் இவ்வாறு இருக்கும். நீங்கள் உங்கள் சொந்த படைப்பாற்றலை பயன்படுத்தி வேறு முறையிலும் உருவாக்கலாம். இத்துடன் நாம் இந்த டியூட்டோரியலின் முடிவுக்கு வந்துவிட்டோம். சுருங்கச் சொல்ல, இந்த டியூட்டோரியலில் நாம் கற்றது ஒரு மிரர் ஆப்ஜெக்டை உருவாக்குவது, ஒரு லோகோ அனிமேஷனை செய்வது, ஸ்பிரைஸ் எஃபெக்டை உருவாக்குவது. உங்களுக்கான பயிற்சி சின்ஃபிக் லோகோவை பயன்படுத்தி ஒரு லோகோ அனிமேஷனை உருவாக்கவும். கோட் ஃபைல்ஸ் இணைப்பில் இந்த லோகோ உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. உங்கள் முடிவு பெற்ற பயிற்சி பார்ப்பதற்கு இப்படி இருக்க வேண்டும். இந்த இணைப்பில் உள்ள வீடியோ ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்கச் சொல்கிறது. அதை காணவும். உங்கள் நேரமிடப்பட்ட கேள்விகளை இந்த மன்றத்தில் முன்வைக்கவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு செய்முறை வகுப்புகள் நடத்தி சான்றிதழ்கள் தருகிறது. மேலும் விவரங்களுக்கு எங்களுக்கு எழுதவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்திற்கு பண ஆதரவு இந்திய அரசாங்கத்தின் NMEICT MHRD மூலம் கிடைக்கிறது. மேலும் விவரங்களுக்கு கீழ்கண்ட இணைப்பை பார்க்கவும். இந்த டியூட்டோரியலை தமிழாக்கம் செய்தது ஜெயஸ்ரீ, குரல் கொடுத்தது ஆர்த்தி.